வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் தமிழரசன் அவர்கள். வணக்கம் தமிழ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அப்படின்னு கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வை? ஆக்சுவலாக என்னன்னாக்கா, இரண்டு திராவிட கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் பல காரணிகள், பல 10 காரணிகள் சேர்ந்து தான் ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும் கூட சமீப காலங்களில் இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கவர்ச்சிகரமானதாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுங்கிறது திராவிட இயக்கங்கள் தோற்றுவிட்டது தான் நினைக்கிறேன் நான். திமுக தொடங்கி வச்சு அப்புறம் அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ற அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு தேர்தலில் சந்திப்பாங்க. அது இந்த கட்டணமில்லாத சலுகைகள் வழங்கப்பட்ட பிறகு கட்டணமில்லாத சில பொருட்களை மக்களுக்கு வழங்கும் பொழுது அது கூடுதல் கவனம் பெற்று தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு ஹீரோ மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு எலெக்ஷனில் எப்படி ஒரு கேண்டிடேட் முக்கியமோ, எப்படி ஒரு கட்சியினுடைய வேலைப்பாடு அந்த இடத்துல முக்கியமோ, ஒரு கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியமோ, இன்னும் இதர காரணங்கள்லாம் எவ்வளவு முக்கியமோ அதையெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவுமே ரொம்ப முக்கியத்துவம் ஆகிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த வகையில் ஏடிஎம்கே தங்களுடைய மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, பொதுவாக மேனிஃபெஸ்டோ யார் முந்தி ரிலீஸ் பண்ணுவாங்கனாக்கா திமுக ரிலீஸ் பண்ணுவாங்க. திமுக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சரி தாய் கழகம் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேய் கழகம் என்ன பண்ணுனாக்கா கூடுதலாக சில, அதாவது திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இவங்க திட்டங்கள் அறிவிப்பாங்க. அதே போல் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது சிறப்பான திட்டங்கள் இருந்தால், இப்போ அவங்க 1000 ரூபான்னு போட்டுருந்தா இவங்க 1500 ரூபான்னு போடுவாங்க. மகளிர் உரிமை தொகையை இவங்க கொண்டு வருவாங்க. அதே போல் அவங்க ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தா அதை விட இவங்க எப்படி சிறப்பாக அதை மெருகேற்றி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்படி, அதனால் திமுக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா எங்கள் திட்டத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, எங்கள் மேனிஃபெஸ்டோ பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ எடப்பாடி கையாண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவர் முன்னாடியே கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு 6 அறிக்கைகளை, அதாவது ஒரு 6 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 6 சொல்லிட்டு ஒரு 3 கட்டமாக வெளியிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக நானே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ அதிமுக என்ன சொல்லுனாக்கா, திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறம் எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு அவங்கள சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆக நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை வெளியானதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்வாங்க. வீட்டுக்கு வீட்டு ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது எப்படி? அதான் இப்போ என்னன்னாக்கா, இப்போ அந்த புள்ளிக்கு தான் ஒரு சாதக பாதகங்களை கண்டிப்பாக திமுக ஆராய்வாங்க. அந்த புள்ளியில் இப்போ இவங்க ஃப்ரிட்ஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திமுக ஆல்ரெடி ஒரு வேளை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருந்தாங்க, இல்லை தயாரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா இதில் புதுசாக ஆட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க ஃப்ரிட்ஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு நிகரான ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில். 2 பேருமே நாளைக்கு அது தரப்போகிறாங்களா தர மாட்டாங்களான்றதுலாம் தெரில நமக்கு. ஏன்னா பொருளாதார நெருக்கடி இருக்கும். நாளைக்கு பட்ஜெட் நம்ம எந்த அளவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் உங்களுக்கு 4.4 லட்சம் கோடி. ஆக இந்த 4.4 லட்சம் கோடியில் ஒவ்வொரு திட்டத்துக்கும் நம்ம பொறுமையாக பார்த்து நிதி ஒதுக்கி அதற்கான செயல் திட்டங்களை ஏற்படுத்த வேண்டியது கட்டாயம் இருக்குது. அந்த புள்ளியில் ஒரு நெருக்கடி கண்டிப்பாக மேனிஃபெஸ்டோவில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அதுக்கு நிகரான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் அந்த ஃப்ரிட்ஜுங்கிறது கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது. அன்றைக்கி எப்படி டிவி எல்லார் வீட்டில் இல்லாமல் இருந்தப்போ டிவிக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்ததோ, இன்றைக்கி நீங்கள் ஏழை எளிய கிராமங்கள், அதாவது ஏழை எளிய மனிதர்கள் வாழக்கூடிய கிராம பகுதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூரை வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது, ஒரு ஓட்டு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது. இன்னும் கேட்டிங்கனாக்கா நல்ல செல்வாக்கு படைத்த ஆட்களே, இல்லை ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஆட்களே கிராமங்களில் ஃப்ரிட்ஜெலாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு பெருசாக ஏற்பு இருக்காது. அது எதுக்கு நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டு யோசிப்பாங்க. இது வருதுன்னா லாட்ரி தானே, வாங்கி ஃப்ரிட்ஜை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருவோமே, கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன ஒன்று, கரண்ட் பில் கொஞ்சம் கூட கட்டுற மாதிரி இருக்கும். அது மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும்தான். அது ஒரு நல்ல திட்டம் தாங்க, நல்ல அறிவிப்பு தான் மக்களை கவர்ந்து இழுக்கிறது. பருப்பு பாமாயில், ஆமாம், இது எனக்கு ரொம்ப எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது. நான் என்ன யோசிச்சேன்னா, ஆல்ரெடி 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க, பருப்பு பாமாயிலையும் கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. என்னன்னாக்கா, ஒரு அரசனுடைய உச்சபட்ச கனவு என்னவாக இருக்குனாக்கா, தங்களுடைய பிரஜைகள், தங்களுடைய குடிமகன்கள் எந்தவித பசி பட்டினியும் இல்லாமல் ஒரு நாள் இரவை போய் கடக்கணும், நீங்கள் நைட்டு தூங்கணும் அப்படிங்கிறது தான். அதை கூடியமான அளவுக்கு சாத்தியப்படுத்தியிருக்கு தமிழ்நாடு அரசு. அதாவது தமிழ்நாடு அரசுனாக்கா நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் நினச்சிக்காதீங்க. கடந்த 50-55, அதாவது நீங்கள் விடுதலைக்கு பிறகான எல்லாருக்குமே இதில் பெரிய பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக எது நடந்தாலுமே எந்த வளர்ச்சியுமே திராவிட மாடல் அரசு தான் காரணம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான காரணம் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அதில் பங்களிப்பு இருக்குது, பெரிய பங்களிப்பு இருக்குது. அதில் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய
கிரெடிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 31 ஆண்டு காலம் வந்து இந்த மண்ணை ஆண்ட பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அவங்க. ஒட்டுமொத்தமாக அந்த வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடிய அந்த மனிதர்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் கம்பேர் பண்ணுறப்ப மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் இந்த வறுமை கோடு கீழே வாழக்கூடிய மக்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்துட்டு தமிழ்நாடு. அப்போ அதை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவித்து தான் ஆகணும். அதில் மிக முக்கியமான பங்கு அதிமுகவுக்கு. ஏன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க 31 வருஷம். அப்போ இதற்கு எப்படி சாத்தியப்படுத்தியிருக்காங்க? அப்போ பசி பட்டினியே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கியிருக்காங்கன்னா அதற்கு இந்த திட்டங்கள்லாம் மிக முக்கியமான காரணம் நினைக்கிறேன். விலை இல்லாத அரிசி திட்டம், அது அந்த அம்மையார் கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்பாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு கலைஞர் போட்டது, அதனுடைய நீட்சியாக தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் ஒருபடி மேலே போய் நான் விலை இல்லாத பருப்பையும் பாபாயினையும் கொடுப்பேன்னும் போது அப்போ பசிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இல்லாமல் செய்வதற்கான ஒரு முயற்சியில் அடுத்தபடியாக அதை நான் பார்க்குறேன். அதுவுமே பாராட்டுக்குரியதான். எனக்குமே ஒரு சிந்தனைலாம் வந்துடுச்சு. நாளைக்கு நம்மளுமே ஊருக்கு போனால் எந்த வித பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியலனாக்கா அரிசி வாங்கி நம்ம இந்த பாமாயில் இந்த பருப்புலாம் போட்டு பொங்கி சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணுச்சு. அப்போ இதுவுமே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் யாருக்கு இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும்? இப்படி சென்னையில் போய் இதெல்லாம் கேட்டிங்கன்னா வச்சுக்க, ஐயா இலவசங்கள்லாம் எதுக்கு இங்கே கொடுத்துக்கிட்டு, அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு உழைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க, இது பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு மீன் கொடுக்காதீங்க அப்படின்லாம் ஜம்மம் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்திருக்கக்கூடிய எண்ணற்ற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் அது வந்து மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக போய் கேட்சியாக இருக்கும் அந்த திட்டம். இந்த அறிவிப்புங்கிறது நிச்சயமாக அவங்க வந்து இதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு முன்னாடி 25,000 ரூபாய் மானியத்துடன் இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அந்த அந்த மருத்துவ தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு 7.5லேருந்து 10% உயர்த்தி வழங்கப்படும். கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட அதிரடியான நிறைய அறிவிப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஆமாம், நீங்கள் சொன்ன எல்லாமே வந்துட்டு அதாங்க. இப்போ ஒரு நீடு இல்லாமல் ஒரு திட்டத்தை நம்ம அறிவிக்க முடியாது. ஏதோ நீடு இருக்க போய் தான் அந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வருதா, அது செயல்படுத்தப்படுதாங்கிறது இன்னொரு கேள்வி. ஆனால் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாரையும் ஈர்க்குதா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான புள்ளி இல்லை. அப்போ இது ரெண்டுமே வந்து புதுசாக, அதாவது 2 திராவிட கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் என்னென்ன சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடும், என்னென்ன சொன்னால் எடுபடாது, எதற்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்த செய்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வரவேற்கக்கூடியதா. இப்போ நீங்கள் கல்வி கடன் ரத்துங்கிறது இன்றைக்கி, அதாவது எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு எத்தனை பேர் வந்துட்டு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், அடைக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த சப்சிடிலாம் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி கட்டும். அந்த சப்சிடி இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ பேருக்கு அந்த வாங்கின 3 லட்சம் கடன்கிறது 5 லட்சமாக மாறி இருக்குது, 6 லட்சமாக மாறி இருக்குது, 7 லட்சமாக மாறிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதை எப்படி அடைக்க போகிறான்? சப்போஸ் இதை யாராவது அமல்படுத்தினாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க, 2 திராவிட கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சி அமல்படுத்துதுனாக்கா அது வரவேற்கத்தக்கது தானே. ஏன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க திமுக, அதை அவங்க செயல்படுத்தலை. இப்போ திரும்ப அந்த வாக்குறுதியோடு அவங்க போனாங்கனாக்கா மக்கள்கிட்ட எடுபடுமான்னு தெரியல. இப்போ அதிமுக வந்துருக்குறாங்க அந்த வாக்குறுதியோட. நிச்சயமாக மக்கள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் சொன்ன நிறைய விடயங்கள், நீங்கள் உதவித்தொகையில் உயர்த்தி வழங்கப்படுவது, ஆமாம் அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தானே. அதில் என்ன, அதாவது அதில் ஏற்கத்தக்கதுன்னு நான் பார்க்குறேன். அதில் எதுவும் பெருசாக நம்ம மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 1500 கொடுத்துட்டு இருந்தாங்க, 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க, 2000. இன்றைக்கி பணவீக்கம் என்னவா மாறி இருக்குது? அன்றைக்கி வாங்கின பொருள் இன்றைக்கி அதே விலைக்கு விற்குதா? அப்போ பணவீக்கம் அதிகமாக உதவித்தொகைகளை உயர்த்தி வழங்குவது என்பது இயல்பான ஒன்று. நம்ம மாற்றுத்திறனாளிகள்லாம் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு உதவித்தொகை வந்து ரொம்ப குறைவாக வழங்கப்படுது, மற்ற மாநிலங்கள் அதிகமாக வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஏன் போராடுறாங்கனாக்கா சர்வை பண்ணுறதுக்கு பணவீக்கம் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது, நான் ஒரு பொருள் வாங்க முடியல, மற்ற மாநிலங்கள் 6000 கொடுக்குறான், நீங்கள் என்னங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? அப்படி நியாயமான கோரிக்கை தானே. அப்போ இந்த மாதிரியான உதவித்தொகைகள் வழங்குறதுலாம் வந்து ரொம்ப, இப்போ இந்த இடத்துல தான் சில பேர் வந்து இந்த இலவசங்கள் வேண்டாம், இந்த கட்டணமில்லாத சலுகைகள்லாம் வேண்டாம்ன்றது அபத்தம்னு நான் பார்க்குறேன். இங்கே அப்படியே நேரடியாக வந்து ஒரு பெரிய, அதாவது சிரிப்பாக சொல்லுவாங்க இந்த உட்டோஃபியன் தத்துவம், உட்டோஃபியன் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கன உலகத்தில் வாழறது. அப்படியே நம்ம வந்தோம், தமிழ்நாடு அப்படியே புரட்டி போட்டுடுவோம், ஒட்டுமொத்த பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாம், படித்து முடிச்சிருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அதெல்லாம் சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. நம்ம ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கிறோம். அன்றைக்கி வேலையே இல்லாத ஒரு சூழல், அன்றைக்கி வெறும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்தில் கூலிகளாக இருந்தவங்க இன்றைக்கி படித்து ஒவ்வொரு கட்டமாக வந்துட்டு இன்றைக்கி கார்பரேட்டில் வேலை பார்க்குறாங்க, இன்றைக்கி டாக்டர்களாக இருக்காங்க, இன்ஜினியர்களாக இருக்காங்க. அப்போ அந்த தன்னிறைவுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைய முடியும், அப்படியே தலைகீழ. அப்போ அந்த தன்னிறைவு அடைகிறது வரைக்கும் இந்த மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அதை புரிஞ்சிக்காமல் நான் நாளைக்கு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தா, அண்ணன் சீமான் சொல்கிறாரு தெரியுமா, அது மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. நாளைக்கு இப்போ அண்ணன் சீமான்கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறோம், இப்போ அண்ணன் என் பட்ஜெட் சைஸ் தானே, தமிழ்நாடு பட்ஜெட் சைஸ் தானே, நீங்கள் கடனும் வேறு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர். தமிழ்நாடு பட்ஜெட் சைஸே 4.25 லட்சம் கோடி, அதில் நம்ம வருவாய் ஈட்டுறதுங்கிறது வந்து 3.5 லட்சம் கோடியோ இல்லை 3.25 லட்சம் கோடியோ, கடன் வாங்கி தான் 1 லட்சம் கோடி நம்ம அந்த பட்ஜெட்டையே போடுறோம். அப்போ நீங்கள் எப்படி தலைகீழ தமிழ்நாட்டை புரட்டி போடுவீங்க?
எப்படி வந்து மக்களை நீங்கள் தன்னிறைவுபடுத்துவீங்க இந்த கட்டணமில்லா சலுகைகளை வழங்காமல் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இன்னமும் கூட இந்த ஹம்பக்கை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹம்பக்குலாம் நான் ஆள் கிடையாது, நம்ம ஆள் கிடையாது, நான் மட்டும் கிடையாது, நம்ம ஆள் கிடையாது. அப்போ இந்த கட்டணமில்லா சலுகைகள்லாம் மக்களுக்கு தேவைதான், அது எல்லா வகையிலையும் சரியாக பயன்படுத்துகிறாங்களாங்கிறது மட்டும் தான் விவாதிக்கப்பட வேண்டியமே தவிர, இது தேவையில்லைன்னு ஒரு ஆள் சொன்னானாக்கா அவன் நம்ம சந்தேகப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓவராலாக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி, எடப்பாடி அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி எப்படி? அதிமுக ஸ்கோர்ஸ் குட் தான் நினைக்கிறேன். அதாவது அவங்க எப்பயுமே வந்துட்டு நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும். அதே மாதிரி இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் தேர்ந்த ஆட்கள் வந்துட்டு திமுக காரங்க, அவங்க என்ன வெளியிட போகிறாங்க? ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஜெயிக்கிறது அதிகமாக அதிமுக ஜெயிச்சிருங்க, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுல நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆளாக திமுக இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இதை விட ஏதாவது ஒரு மேஜிக்கை உள்ளே வச்சுருப்பாங்க, இதை விட ஏதாவது ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய திட்டங்களை கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அந்த அறிக்கை எடுபடுமாங்கிறது தான் பெரிய சிக்கல். ஏன்னா 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இப்போ என்ன மக்கள்கிட்ட கேள்வி வரும்னாக்கா, அப்போ இந்த 5 ஆண்டில் என்ன செய்யலை, ஏன் செய்யலை, ஏன் நீங்கள் ஏற்கனவே சொன்னதே செய்யலை, கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்கள் செய்யாமல் விட்டீங்க, டேப் கொடுக்கல, கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க, அதுவும் பண்ணலை, பள்ளி கல்வியில் என்னென்ன சொன்னீங்களோ எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை, உதாரணத்துக்கு இந்த மாதிரி அரிசிக்கான கொள்முதல் விலையை ஏற்றி தருவோன்னு சொன்னீங்க, கரும்பு கொள்முதல் விலையை ஏற்றி தருவோன்னு சொன்னீங்க, எதையுமே செய்யலையே. இப்போ புதுசாக ஒரு வாக்குறுதி கொடுத்தா அது எந்த அளவுக்கு எடுபடும், அந்த கவர்ச்சிகரமாக இருந்தாலும் அது மக்களை கவருமா அப்படிங்கிற கேள்வி மட்டும் தான் எழும்புது. அதெல்லாம் அதிமுக அட்வான்டேஜ். ஓகே, அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குன்னு. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம்.